ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஹூக் அண்ட் ஹை எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்க்கணும். அதாவது ரெடிமேடு ஹூக் அண்ட் ஹை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக். இங்கே கார்னரில் ஃபோல்டு பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஃபேப்ரிக் பிரியாமல் இருக்கிறதுக்காக இங்கே சைட்லலாம் பிங்கிங் ஷியர்ஸ், அதாவது ஜிக்ஸாக் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபேப்ரிக்கில் நூல் வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே பாருங்க, கொஞ்சம் ப்ராப்பராக கட் பண்ணல, அதனால் நான் மறுபடியும் கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு பக்கம் ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா ஹூக் எப்போவுமே நம்ம சிங்கிள் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபோல்டு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதில் கிளிப் பண்ண எப்படி போடலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நீங்கள் இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்குக்கோ இன்னொரு ஹூக்குக்கோ 0.75 இன்ச்சஸ் வைக்கணும். ஓகேவா? 1.5 இன்ச் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம இழுக்கும் போது கொஞ்சம் கேப் தெரியும். நீங்கள் நம்ம நார்மலாக இந்த பாவாடை சட்டை, அந்த ப்ளவுஸ் எல்லாம் போடும்போது பார்த்துருப்பீங்க, செஸ்ட்டு கிட்ட கொஞ்சம் இழுக்கும் போது அப்படியே கொஞ்சம் ப்ராடாக அது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா நம்ம ஹூக்கு கிட்ட போடாததுனால. ஸோ 0.75 கேப் இருக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிஸ்ன்றதுனால நான் கொஞ்சம் தூரமாகவே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மெஷரிங் டேப் இருக்கிறேன், ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹூக் இருக்குது இல்லையா, இந்த ஹூக் வந்துட்டு இந்த எட்ஜில் கட் வைக்கக்கூடாது, ஒரு 0.25 அளவுக்கு உள்ளே வைக்கணும். ஓகே, 0.25 அளவுக்கு உள்ளே வைக்கணும். அதாவது இப்போ இங்கே இருக்குதுன்னா, ஸோ இங்கே இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஹூக்கை இப்படி வைங்க. இந்த ஹூக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். புரிஞ்சிச்சா? ஸோ இங்கே பிடிச்சிட்டு இந்த ஹூக்கை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு 4 நூல் வர மாதிரி, அதாவது 2 நூல் எடுத்துகிட்டு இது போட்டு வச்சுருக்கேன் ஊசியில். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண, இங்கே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் எதுவுமே வந்துட்டு மேலே இருக்கிற துணியில் வரக்கூடாது. ஓகேவா? அதுதான் மெயின், மேலே இருக்கிற துணியில் வரக்கூடாது. ஸோ இப்போ ஒரு இழுத்துக்க பக்கத்தை இப்போ நான் இங்கேருந்து உள்ளேருந்து எடுத்த இந்த பின்னாடி பக்கம் துணியில் நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டிச்சஸோ தெரியக்கூடாது. ஓகேவா? ரைட் சைட் ஃபேப்ரிக்கில் எந்த ஒரு ஸ்டிச்சஸோ தெரியக்கூடாது. ஸோ எல்லாமே நம்ம உள்ளேருந்து தான் எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு நாட் போட போகிறேன். நாட் எப்படி போடணும்? ஸோ இப்போ இங்கேருந்து நான் வெளியே நூல் எடுத்தேன் இல்லையா, இப்போது மறுபடியும் அதே பிளேஸ்லேருந்து உள்ள நூல் எடுக்கிறேன். ஒரு வே வந்துட்டு நீங்கள் இந்த ஊசி இருக்கு இல்லையா, ஊசியில் இந்த நூலை இப்படி சுற்றிடுங்க. மேலே இருக்கிற நூலை சுற்றிட்டு ஸ்லோவாக இழுத்திங்கன்னா ஒரு நாட் விழும். ஓகேவா? ஓகே, மறுபடியும் அதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி அதே மாதிரி நம்ம நாட் இழுக்கணும். ஸோ மறுபடியும் போடுறேன், இந்த பக்கம் இருக்கிற நூலை சுற்றி விடுறேன், அப்புறம் இழுக்கிறேன். 2 நாட் போட்டுட்டேன், ஒரு 3 நாட் போடுங்க. ஓகே, மறுபடியும் போடுறேன், சுற்றி விடுறேன், இழுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுங்கள், இந்த ஊசியை கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு, ஓகே, உள்ளே போட்டு அந்த பக்கம் எடுங்க. இப்படி கொஞ்சம் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஊசி இந்த பக்கம் வந்துடுச்சு. கரெக்டாக ஊசி இந்த பக்கம் வந்துடுச்சு, இந்த பக்கம். ஓகே, சேம் இந்த ஹோல்லையும் அதே தான் பண்ண போகிறோம். உள்ளே விட்டு கீழே ஃபேப்ரிக்கில் வராத மாதிரி, அப்புறம் இந்த நூலை இங்கே சுற்றி விட்டு ஒரு லாக் போட போகிறோம். மறுபடியும் சேம் உள்ளே இந்த நூலை விடுங்க. நல்லா ஒரு 2-3 வாட்டி இழுத்து லாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் எந்த ஸ்டிச்சஸோ, ரைட் சைடு எந்த ஸ்டிச்சஸோ தெரியக்கூடாது நம்மளுக்கு. இழுத்தாச்சு, இன்னும் ஒரு நாட் போடணும். மேக் ஷுர் இது ஸ்ட்ரைட்டாக இருக்குன்ட்டுன்னு இழுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து கீழே மேலே நாட் போட்டாச்சு.
ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஹூக் இப்படி எழுந்து நிற்குது இல்லையா. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழேருந்து மறுபடியும் துணியை உள்ளேருந்து போட்டு ஹூக்கு கிட்ட மேலே வந்துட்டு நூலை எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நூலை எடுத்துகிட்டு வரணும். சைடு மேலே எடுத்துக்கிறோம் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த ஹூக்குக்குள்ளே போடுங்க. ஓகே, ஹூக்குக்குள்ளே போட்டுட்டு இப்போது ஒரு குட்டி ஸ்டிச் மாதிரி எடுத்து இதை லாக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ லூப் பண்ணிட்டு லாக் பண்ணிவிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச் எடுத்து ஹூக்கு கீழேருந்து இந்த நூலை விட்டு ஊசி ஹூக்கு ரெண்டுத்துக்கு கீழே அந்த நூலை விட்டு ஓகே இதை இழுத்திங்கன்னா ஒரு நாட் ஆகிடும். தெரியுதா? ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு நாட் போடலாம். மறுபடியும் ஊசி உள்ளேருந்து மேலே எடுங்க ஒரு. ஓகே, அடுத்து இந்த ஊசிக்கு கீழே பாருங்கள், நல்லா ஊசிக்கு கீழே ஹுக்குக்குள்ளேருந்து இப்படி எடுத்துகிட்டு பிடிச்சிக்கோங்க. அப்போது ஒரு நாட் க்ரியேட் ஆகும். ஓகே, இதை டைட்டாக அப்படி இழுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஹூக்கு இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாது. ஓகே, தெரியுதா? மூவ் ஆகாது. ஓகே, ஸோ இது ஆன உடனே இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணலான்னாக்கா, இங்கே இருக்கு இல்லையா, இப்போ இங்கேருந்து மறுபடியும் ஊசியை உள்ளே விட்டு நம்மளுக்கு எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அங்கேருந்து வெளியே எடுக்கணும். புரியுதா? எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுடுங்க. ஓகே, நாட் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹுக்கு சேம் 0.25 கேப்பில் இங்கே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோன்னாக்கா, நம்ம வந்துட்டு இன்கேஸ் அவ்வளோதான் இந்த ஹுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இங்கே நம்ம ஆல்ரெடி நாட் போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே போய் ஊசியை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு உடனே கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுற பாருங்கள், இப்படி இழுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட்ஸுக்கு ஃப்ராக்ஸ்க்கு எங்கே வேணுமோ நம்ம அங்கே ஹூக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். டைட்டாக இருக்கும், ஒன்றுமே ஆகாது. ஓகே, இதை ஹேண்ட்மேடு. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம ஹூக் எப்படி ஐ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஐயில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டின மாதிரி இந்த மாதிரி மெட்டல் ஐ ரெடிமேட் ஐஸ் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது இல்லையா, நார்மலாக வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கூட கிடைக்கும் அது. ஸோ எது வேணுமோ அது வாங்கி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹேண்ட் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி ரெடிமேடு ஐயில் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். எங்கே அந்த ஹூக் இருந்துச்சோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம வந்துட்டு ஹூக் எப்படி போட போகிறோம், எப்படி போட போகிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம ஐயன் ஸ்டிச் பண்ணும் போது ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஹூக்கை இப்படி மேலே போடுவோம் இல்லையா, இப்படி உள்ளேருந்து போட மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஐ தைக்கும் போது மேலேருந்து தைக்கணும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஒரு நூலு கீழேருந்து எடுக்கிறேன். ஓகே, ஒரு 0.25 கேப் தான் வைக்கணும். பட் நான் ஒரு 0.25 கேப் வச்சு நம்ம திருப்ப நூலை கீழே இழுத்துடணும். ஓகே, இது எவ்வளோக்கு கிட்ட இருக்கோ அவ்வளோக்கு நம்மளுக்கு ஈஸியாக இதாகும். இப்போ பாருங்கள், மறுபடியும் கீழேருந்து ஊசி எடுக்கிற இதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி போடுங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி போடுங்க. மேலே கீழே 0.25 கேப். ஓகே, ரெடியாக? இப்போ லாஸ்ட் டைம் போடலாம். ஓகே, எடுத்தாச்சு, உள்ளே போட்டாச்சு, இழுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க,
கீழேருந்து மேலே வாங்க, அதே இடத்துல ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஊசியை திருப்பிக்கோங்க. இப்படியே கூட போடலாம், ஆனால் இப்படியே போடும்போது ஒரு வாட்டி நம்மளுக்கு துணி இடிக்கும். அதனால் ஊசியை திருப்பி இப்படி மேலே போட்டுக்கோங்க. அந்த ஊசி மேலே இன்னொரு த்ரெட்டை சுற்றுங்க, இழுத்து விடுங்க. இது வந்துட்டு ஒரு நாட் க்ரியேட் பண்ணும். கரெக்டாக? இப்போ இதே நாட்டை தான் நம்ம இந்த ஃபுல் ஸ்டிச்சஸை போட போகிறோம். ஓகேவா? ஸோ நான் டக்குன்னு ஃபுல்லாக போட்டு காட்டுற பாருங்க. இன்னொரு 2 வாட்டி மெதுவாக காட்டுறேன், அதுக்கப்புறம் ஸ்பீடாக போடுறேன். ஓகே, சுற்றுனா வெளியே இழுங்க, நாட் போடுங்க. மறுபடியும் உள்ளேருந்து போடுங்க, கிட்ட போடுங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா கிட்ட பண்ணுங்க. பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி ஒரு லூப் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது இதை லாக் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இந்த இடத்துலேருந்து கீழே போக போகிறோம். ஓகே, கீழே போயிட்டு அந்த 3 வாட்டி போட்டு எடுத்தோம் இல்லையா, இப்போ மேலே பண்ண மாதிரி ஒரு 3 வாட்டி நாட்டு கீழே பண்ணிடணும். ஓகே, எடுத்தாச்சு. இல்லைங்க, மறுபடியும் கீழே விடுங்க. ஊசி மேலே நூலை போடுங்க, இல்லைங்க. இன்னும் ஒரு வாட்டி கீழே ஊசி விடுங்க, நூல் இல்லைங்க, இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா த்ரெடெல்லாம் கட் பண்ண போகிறோம். ஓகே, த்ரெட் கட் பண்ணணும். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு லூப் கேட்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இப்படி பூக்க போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஹூக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த லூப்பை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட போடலாம், உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே தள்ளி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஹேண்ட் அண்ட் ஐ ஹூக் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்துட்டு மெட்டல் ஹூக் இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ சேம் நம்ம வந்துட்டு இந்த பக்கமும் நாட் போட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோல்டிங் கட் டு கட் இந்த ஹூக் வந்துட்டு நம்ம ஹூக்கில் வந்துட்டு 25 இன்ச்சஸ் உள்ளே போகணும். ஆனால் இங்கே வந்துட்டு ஃபேப்ரிக் எங்கே ஃபோல்ட் ஆகுதோ அந்த இடத்துலையே வச்சு நம்ம ஹூக்கு 2 பக்கமும் லாக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் ஆடும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு குட்டி நாட்டு. ஓகே, இந்த பக்கம் ஒரு குட்டி நாட்டு போடுங்க. திருப்பி இன்னொரு வாட்டி ஒரு 2 நாட் போடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், சேம் உள்ளேருந்து ஊசியை அந்த பக்கம் எடுக்கணும். ஓகே, ஊசி இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போது இங்கேருந்து ஒரு நாட் போட போகிறோம். ஒரு 2 வாட்டி நல்லா நாட் போட்டுக்கோங்க. ஓகே, நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது இங்கேருந்து மூவ் ஆகாது.
ஓகே, இங்கேருந்து மூவ் ஆகாது. இப்போ நாட் போட்டுட்டு இப்போ இதுதான் லாஸ்ட்டு ஹுக்கு அப்படின்னாக்கா சரி, இதுக்கு அடுத்தது நம்ம இது போடணுன்னா மறுபடியும் இது உள்ள ஊசியை விட்டு எங்கேருந்து நம்ம ஹுக்கு போட போகிறோமோ அந்த இடத்துல அந்த ஊசியை வெளியே எடுக்கணும். பட் அதுவே இங்கே முடிஞ்சிடுச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இப்போ நாட் போட்டாச்சு இல்லையா, ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த ஊசியை உள்ளேருந்து வெளியே எடுக்கணும். ஓகே, இந்த ஊசியை உள்ளே விட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளி வெளியே எடுங்க. ஓகே, எடுத்துகிட்டு அவ்வளோதான், கொஞ்சம் இழுத்து கட் பண்ணிவிட்டு இதை எழுதுடுங்க. பாருங்க, இங்கே நாட் தெரியாது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நாட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். பாருங்க, நீட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. கீழே லாக் ஆகிடுச்சு, இங்கே லாக் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் மூவ் ஆகாது. ஓகே, சரி, நம்ம ஹூக்குக்கு எப்படி மேலே கீழே லாக் பண்ணமோ அதே தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹூக்கை இதில் போட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சா. இப்போ நம்ம ஒன்று போட்டிருக்கிறதுனால இப்படி தருது. பட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாக்கா நீட் ஃபினிஷ் தெரியும். ஓகே, இப்போ இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, நம்ம ஃபேப்ரிக்கே தெரியாது, கேப்பே தெரியாது. ஓகே, ஸோ 0.75 இன்ச்சஸில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் ஓகேன்னு ஆகி கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். See you in the next video.